வேற அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனநிலை இருக்குது. ஒரு அரசியலில் ஒரு கட்சி ஸ்டாண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுதான் நடுநிலை நினச்சிட்டு இருக்கானுங்க. அட லூசு பசங்களா, உங்களோட கொள்கை தலைவர் பெரியார் 2 கட்சியில் கருத்து வேறுபாடு காரணமாக ஏற்பட்டு கடைசியாக தாண்டா தீக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. உங்கள் கட்சியில் இருக்க முக்கியமான நிர்வாகிகள் சிடிஆர் நிர்மல்குமாரோ இல்லை ஆதவ் அர்ஜுனாவோ இல்லை இன்னொருத்தர் வந்திருக்காரு, எல்லாருமே வேற கட்சியில இருந்தால் மாறி வந்திருக்காங்க. இப்போ நாளைக்கு நிர்மல்குமார் பேசினாருன்னா இவர் அண்ணாமலை கூட எடுத்த பிக்கு, எடப்பாடி கூட எடுத்த பிக்கெல்லாம் தோண்டி வருவானுங்க. பார்த்தியா இவர் ஸ்பைன்னுவானுங்க. சொல்கிறது கூச்சமே இல்லாமல் சொல்லுவானுங்க, தயக்கமே இல்லாமல் பண்ணுவானுங்க. ஆதவ் அர்ஜுனா உடனே திருமாவளவன் பார்த்தீங்களா, திருமாவளவன் கூட ஃபோட்டோ எடுத்துக்காரு பாருங்களா, ஸ்பை டே லூஸ் ஸ்பைல அவர் அங்கேருந்தாண்டா வந்தார் அப்படின்னு நம்ம கேட்டால் அவர் ஸ்பை அப்படின்வானுங்க. அப்படி தான் இந்த சீக்கியாரனை போட்டு வறுத்து எடுக்கிறானுங்க, வைஷ்ணவியை போட்டு வறுத்து எடுக்கிறானுங்க. ஒரு இது நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறாங்கன்னா எங்கெல்லாம் போய் கடிக்கணும்னு தெரியாமல் எல்லாரையும் கடிச்சு வைக்கிறாங்க. ஆக்டர் சூரி யாரு? அவர் ஒரு நடிகர், அரசியல் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் அவர் தீபாவளி கொண்டாடுற வீடியோ போடுறாரு. ஒரு கீழ்த்தரமான கமாண்டு, நீ வந்து திண்ணை கிடச்சிருச்சுன்னா திடீர்னு திண்ணை கிடச்சவனுக்கு வாழ்வை பாரு அப்படின்னு. எவ்வளோ கீழ்த்தரமான கமாண்டு இது. வந்து ஐடி வச்சிருக்கவன் டிவி கேட்காரன்.